டேய் அழாதடா. பொங்குடி பார். உங்க முகத்தை கூட என்னால பார்க்க முடியல மாமா. டேய் நீ பாரு. இப்ப எதுக்கு அழற? உங்க மனச நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் மாமா. டேய் நீ என் குழந்தைடா. நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. என் உசுருடா. அப்படி நினைக்கிற உங்களை போய் நீ என்ன அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா? இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நான் உங்ககிட்ட இப்படி பேசினது இல்ல மாமா. இப்பயும் நீ என்ன தப்பா பேசலையடா. இந்த மாமனை புரிஞ்சுதானே பேசியிருக்க. நீ அப்படி பேசுனதுக்கு அப்புறம் தான் என் பிள்ளைய நான் சரியா வளர்த்திருக்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. நீ வீட்டு வாசல்ல உப்பு மேல மண்டி போட்டிருக்கன்னு ஒருத்தன் வந்து சொன்னதும் எனக்கு அப்படியே கலங்கி போயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியலடா. அதான் எதையும் யோசிக்காம உன்னை வந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த வயசுல நான் யோசிக்காம பண்ண விஷயத்த சின்ன பொண்ணா இருந்தோம் நீ யோசிச்சு பண்ணிருக்க. உங்க அப்பாவும் மேல கோவமா இருந்தா நான் என்ன பண்ணிருக்கணும்? அவரை சமாதானப்படுத்தி உன்னை அந்த வீட்டுக்குள்ள விட்டுட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு நான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டேனே, அது என் தப்பு தானே? ஒரு வயசு பொண்ணு மாமா மச்சன் வீட்டுல வந்து தங்கினா ஊர் என்ன பேசும்? எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லடா. ஆனா சிவசாமி என்ன யோசிப்பான்னு நான் யோசிச்சிருக்கணும் இல்லையா? இது எதையுமே யோசிக்கலையம்மா. நீ யாருன்னு புரிய வைக்க தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட. உன்னை பத்தி புரிஞ்சுக்கணும் தானே இவ்வளவும் பண்ணேன். கடைசியில அதுல நானே மண்ணெளி போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. ஐயோ மாமா, அப்படிலாம் இல்ல மாமா. இல்லடா, இந்த வயசுல நீ ரொம்ப மெச்சூர்டா யோசிக்கிற. நான் அப்படி யோசிக்கிறவளா இருந்திருந்தா உங்க மனசை காயப்படுத்திருக்க மாட்டேனே மாமா. என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பேசிருக்க கூடாது மாமா.